ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்லாம் குறைவான நேரத்தில் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் கூடவே அதற்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தினுடைய கோம்போவுமே செம்மையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் வேக வைத்த 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மேஷரை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக பொடிசா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் குடமிளகாய், கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், பொடிசா கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஆப்ஷனல். இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆப்ஷனல். தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா தவிர்த்திடலாம். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது அரை கிலோ அளவுக்கு இருக்கும். நீங்கள் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு சரியான அளவாக இருக்கும். காய்கறிகள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 2 டீஸ்பூன் எண்ணெய், நீங்கள் பட்டர் கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்ல, அதனால் எல்லா இடத்துலையும் அந்த உருளைக்கிழங்கு நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. அடுத்ததாக நார்மல் பச்சை தண்ணி தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு, நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் இலகன பதத்துக்கு இல்லாமல் பூரி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ மேலே நான் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சட்னியும் கூடவே ஒரு தயிர் பச்சடியும் செய்ய போகிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை சட்னி பிடிக்கலனா கொண்டக்கடலை குருமா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை சட்னி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 6 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அதே சமயத்தில் உளுந்தப்பருப்பு நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு 1 எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு லைட்டாக அந்த புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துங்க, இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுங்க. ரொம்ப இதுக்கப்புறம் வதங்க விடாதீங்க, அதனுடைய நிறம் மாறிடக்கூடாது. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. அடுத்ததாக நம்ம ஒரு தயிர் பச்சடியும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான், இது எல்லாருக்குமே தெரியும். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்ல கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு, வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணால் தான் பிடிக்கணும்னா நீங்கள் அதை மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் கூட துருக்கிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சில பேர் இதை தாளிச்சியும் பயன்படுத்துவாங்க, அப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 சைட் டிஷ்மே ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை பார்த்துடலாம். ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுங்க. அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்துட்டு லைட்டாக மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி திரட்டிக்குங்க. உங்களுக்கு இந்த ஷேப் அப்படியே ஓகேனா நீங்கள் அப்படியே நேரடியாக தவாவில் போட்டு எடுக்கலாம். இல்லை அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா இந்த மாதிரி கப்பை பயன்படுத்தி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அழகாக திரட்டுறதுக்கு வரும். மேலே இருக்கக்கூடிய மாவை மட்டும் லைட்டாக அப்படியே தட்டிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம தவாவில் சேர்க்க வேண்டியதுதான். தவாவில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சேர்க்கணும்னு கிடையாது, ஒரு 2, 3 கூட அட் எ டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரே டைமில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் சேர்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். அப்பப்போ சைடில் உருட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் அப்படியே திருப்பி விட வேண்டியதான். மறுபடியும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு
லைட்டாக இந்த மாதிரி அழகாக பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு எடுத்து பரிமாற வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு சூப்பரான பக்காவான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியாக குறைவான நேரத்தில் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கலக்கலாக இருக்கும். அந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குருமா கூடயும் பரிமாறலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி கூடயும் பரிமாறிக்கலாம். ரெண்டுத்தினுடைய கோம்போவுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.